ஸ்ரீ குருபியோ நமக. இன்றைக்கு பதிவிடப்படும் காரி நாயன்மாருடைய சரித்திரம் பல வகையில் சிறப்பு வாய்ந்ததாக அமைஞ்சிருக்கு. மார்ச் 13, 2026 ஆன இன்று மாசி பூராடம் காரி நாயன்மாருடைய குரு பூஜை தினம். இன்றைக்கு இவருடைய சரித்திரம் பதிவேற்றமும் நிகழ்ந்தது தற்செயலாக அமைந்த ஒன்று. நம்ம பார்த்துட்டு வர நாயன்மார் சரித்திரங்களில் பேசப்படும் நாயன்மார்களுடைய பக்தி அபரிமிதமான பக்தி. நம்மை போன்ற சாதாரண மனிதர்களால் எட்டி பிடித்து விட முடியாத பக்தி. நமக்கு அது போன்ற பக்தியோ மன முதிர்ச்சியோ இல்லாததால், மனம் பக்குவப்படாததால் பல நாயன்மார்களுடைய செயல்பாடுகள் கூட நமக்கு வியக்கத்தக்கதாக இருக்கும். ஆனால் காரி நாயன்மாருடைய சரித்திரத்தை நாம் பார்த்தோம்னா நம்மை போன்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கு. இப்படியும் நாம் வாழலாமே, இது போல வாழ்வது எத்தனை சிறப்பு. நாமும் முயன்று நம்ம வாழ்வை அர்த்தமுள்ளதாக பயனுள்ளதாக வாழ்ந்து சிவனாருடைய அடிபற்றி அவருடைய அன்புக்கும் கருணைக்கும் பாத்திரமாகலாமே என்று நம்பிக்கை அளிப்பது போல காரி நாயன்மாருடைய சரித்திரம் இருக்கிறது. வாங்க காரி நாயன்மார் சரித்திரத்தை பார்க்கலாம். திருக்கடவூரில் அந்தணர் குலத்தில் தோன்றிய தமிழறிஞர் தான் காரி நாயனார். மிகுந்த மொழி வல்லமை உடையவர். அவருடைய நாவில சரஸ்வதியும் உள்ளத்தில் ஈசனும் நொடி பொழுதும் அகலாமல் குடிக்கொண்டிருந்தனர். தொல்காப்பிய நூல், திருச்சிற்றம்பல கோவை முதலிய ஆதி நூல்களுக்கும் அருந்தமிழ் புகழ் கூறும் காவியங்களுக்கும் மறைபொருள் விளக்கம் அளித்தார். புனையப்பட்டிருக்கும் புறநிலை இன்பம் கூறும் பாடல்களிலும் மறைந்திருக்கும் அகத்து இன்பத்தை சுட்டிக்காட்டி பொருள் விளக்கி தமது பெயரில் காரிக்கோவை என்ற நூல் இயற்றினார். அந்த நூலை சேர சோழ பாண்டியராகிய மூவேந்தர்கள் முன் விளக்கி பெரும் புகழும் செல்வமும் பெற்றார். பெற்ற செல்வத்தையெல்லாம் சிவாலயங்கள் எழுப்புவதிலும் சிவப்பணி ஆற்றுவதிலும் அடியார்களுக்கு பொருள் அள்ளி வழங்குவதிலும் கருத்தாய் இருந்தார். திருக்கடவூர் அமிர்தகடேஸ்வரர் அபிராமவல்லியை பூக்களாலும் பாக்களாலும் தினமும் துதித்தார். சிவராமம் க்ஷணப்பொழுதும் மறவாமல் நாமத்தை ஜபித்தபடி பல திருத்தொண்டு ஆற்றியபடி தமது வாழ்வை செவ்வனே வாழ்ந்தமையால மகிழ்ந்த இறைவன் புகழுடம்புடன் திருக்கைலாயம் சேர்ப்பித்து தமது திருவடியில இடமளித்து அருளினார். இவருடைய பூஜை தமிழ் மாசி மாசம் பூராடம் என்று வழக்கில் சொல்லப்படும் பூர்வாஷாட நட்சத்திரத்தில் சிறப்பாக எல்லா கோயில்களிலும் நடைபெறுகிறது. இவருடைய சரித்திரம் நமக்கெல்லாம் ஒரு பெரும் வழிகாட்டியாக, இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு இறைவன் திருவடியை கணமும் மறவாதிருப்போம்.